எடப்பாடி பழனிசாமியை மன்னிப்பு கேட்கிறார். தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனுவால் புதிய சிக்கல். டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையத்தில் அண்ணா திமுக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த புகழேந்தி புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவசர செயற்கைக்குழு கூட்டத்தை கூட்டி உள்ளது சட்டத்திற்கு புறமான ஒன்று. வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது எந்த தீர்மானத்தையும் எடுக்க முடியாது. ஆனால் அவரை அவர் பொதுச் செயலாளர் என கூறி செயல்பட்டு வருகிறார் என கூறியுள்ளார். அண்ணா திமுக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த புகழேந்தி அளித்த மனுவில் கூறியுள்ளதாவது: சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தன்னைத்தானே பொதுச் செயலாளர் என பதில் மனுவில் குறிப்பிட்டதை தவறு என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டது மட்டுமின்றி இணை ஒருங்கிணைப்பாளர் என ஒப்புக்கொண்டுள்ளார். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அனுப்பிய கட்சி சம்பந்தமான முடிவுகளை தேர்தல் ஆணையம் அதன் கோப்புகளில் மாத்திரமே எடுத்து கொண்டுள்ளது. இறுதி வழக்கினை அடிப்படையில் தான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் ஜெயதேவ் லஹரி ஆணையாக பிறப்பித்ததை மனுவில் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் டெல்லி உயர்நீதிமன்றமும் புகழேந்தி கொடுத்த வழக்கில் நிலுவையில் உள்ள அவரது மனுக்களை பெற்று பரிசீலனை செய்து முடிவு எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டதையும் கோடிட்டு காண்பித்துள்ளார். இரட்டை இலையை எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு ஒதுக்கி இருந்தாலும் அது நிரந்தரமானது அல்ல, தேர்தல் முடிவுகளை பொறுத்தே அமையும் என்பதை குறிப்பிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவசர செயற்கைக்குழு கூட்டத்தை கூட்டி உள்ளது சட்டத்திற்கு புறமானது ஒன்று. வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது எந்த தீர்மானத்தையும் எடுக்க முடியாது. ஆனால் அவர் பொதுச் செயலாளர் என்று கூறி செயல்பட்டு வருகிறார். இதற்கு தேர்தல் ஆணையத்தில் உடைய எந்த அனுமதியும் இல்லை. பொதுச் செயலாளர் என கூறுவதின் மூலம் கட்சியை தன்வசப்படுத்தி அதன் மூலம் பலன்களை அனுபவித்து வருகிறார். தொண்டர்களையும் பொதுமக்களின் ஊடகத்தை ஏமாற்றி வருகிறார். உச்ச நீதிமன்றத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் ஆகியவற்றில் நிலுவையில் உள்ள வழக்குகளை, குறிப்பாக பிரார்த்தனா சிவில் வழக்கு ஆகியவற்றுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார்கள். ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவசர செயற்கைக்குழு மூலம் எடுத்த முடிவுகள் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள கூடாது. பொதுச் செயலாளர் என தவறான இவர் பயன்படுத்தி வருவதை தேர்தல் ஆணையம் கருத்தில் கொண்டு மேலும் எடப்பாடி பழனிசாமி படத்தை அவரை போட்டுக்கொண்டு புதிய உறுப்பினர் படிவங்கள் மூலம் உறுப்பினர்களை சேர்ப்பதும் புதுப்பித்து வருவதும் செல்லத்தக்கது அல்ல என்பதையும் தனது புகார் மனுவில் புகழேந்தி குறிப்பிட்டுள்ளார்.